கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்ன ஒரு மேட்சுங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். செம்ம மேட்ச். எப்பவுமே ரோஹித் சர்மா ஒரு டைலாக் சொல்லுவாரு, டிஃபன் லவ் டோட்டல் எனி டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதைத்தாங்க இன்னைக்கு பண்ணியிருக்காரு. செம்மையான ஒரு மேட்ச். நிறைய பேர் தூங்கி இருப்பீங்க, மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச்ல என்ன நடந்தது, ஸோ எது ரொம்ப க்ரூசியல் பாயிண்ட் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியன் டீம் சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆரம்பத்தில் முதல் ஓவரில் 8 ரனுக்கு மேலே வந்துருச்சு. திடீர்னு மறுபடியும் மழை குறுக்கிட்டுச்சு, வெளியில் போயிட்டாங்க. ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் வெட் அவுட் ஃபீல்ட், ஸோ எல்லாத்தையுமே தொடச்சு ஸோ மறுபடியும் க்ளீன் பண்ணி 9:30க்கு இந்தியன் டைம் படி பார்த்தோம் அப்படின்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்த ஓவரை நசீம் ஷா போடுறாரு. நசீம் ஷாவுடைய ஃபர்ஸ்ட் பால் விராட் கோலி செம்மையான ஒரு ஷாட் அடிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பால் பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. ஸோ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியே தெரியல. விராட் கோலி அவுட்டா, அவரைத்தானே நம்பி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த டைம்ல ஒரு சர்ப்ரைஸ் மூவ் ரோஹித் சர்மா பண்ணாருன்னு சொல்லணும். ஸோ நிறைய பேர் நேற்று மேட்ச் ஜெயிச்சதுக்கு 1000 காரணம்னு சொல்லலாம். பும்ராவுடைய ஸ்பெல், ஹர்திகோடைய ஸ்பெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேலோட அந்த குரூசியலான 20 ரன் தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம்ல தொடர்ந்து விக்கெட் போயிட்டு இருக்கும்போது வந்து நின்று பிரஷரையும் எடுத்து விட்டாரு. பவர் பிளேல அதிக ரன் வர காரணமும் அதுதான். கிட்டத்தட்ட 6 ஓவரில் 58 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ ரிஷப் பண்ணிட்டு ஒரு காரணமாக இருந்தாலுமே அக்சர் பட்டேல் அந்த இடத்துல ஒரு கேமியோ ஆனாரு பாருங்க. அதுவும் நம்ம 4ல் அவர் வந்ததுங்கிறது ஆச்சரியமான விஷயம், அந்த அளவுக்கு ஆனதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். செமையா பண்ணாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 6 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ அக்சர் பட்டேல் ரொம்ப க்ரூசியலான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அவர் தான் நான் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆகுறாரு. ஆனால் இந்த ரிஷப் பண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, இவருடைய பேட்டிங் பார்க்கும்போது நமக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, ஆப்போசிட் டீமுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னோம். ஆப்போசிட் டீமுக்கு எப்ப சிக்ஸ் அடிப்பாருன்னு தெரியாது, நமக்கு எப்ப அவுட் ஆவாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லாவும் ஆடுறாரு, ஹார்ட் அட்டாக் வர மாதிரியும் ஆடுறாரு. ஏகப்பட்ட கேட்ச் டிராப் அப்படிங்கிறது பாகிஸ்தான் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப குரூசியல் ஃபேக்டர்னு சொன்னோம். அண்ட் திக்கித்தனாரி ஒரு நல்ல ரன் ரேட் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவரும் போயிட்டாருங்க. அண்ட் சூரியகுமார் யாதவ் பெருசா ஜொலிக்கல, அண்ட் சிவம் தூபேவும் பெருசா ஜொலிக்கல. ஸோ 2 பேருமே பூவர் டெலிவரிக்கு வந்துட்டு அவுட் ஆனாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் ஜட்டு வந்தாரு. ஜட்டு அவுட்டு. கிட்டத்தட்ட டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனுமே கொலாப்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ யாருமே நின்னால, ஹார்திக் பாண்டியா முதல் கொண்டு யாருமே நின்னால. ஸோ திக்கு திணறி டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 119 அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க. ரன் பால் வெறும் ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சா பாகிஸ்தான் வின், எப்படியோ ஈஸி மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நானும் டிவி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்புறம் போட்டு பார்த்தா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தாங்க மேட்ச். ஆனா ஸோ மேட்ச்ல என்ன நடந்தது அப்படின்னா இனிஷியல் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலான ஒரு ஸ்பெல் அப்படின்னு சொல்லணும். அதாவது இனிஷியல் ஸ்பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1 to 3 ஓவருக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரன்னும் கம்மியா கொடுத்து விக்கெட்டும் எடுத்தீங்கன்னா அண்டர் பிரஷருக்குள்ள டீம் போயிடுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் தூக்குனாங்க, செமையான ஒரு விக்கெட் பார்த்தோம். அண்ட் பும்ரா எஸ்பெஷலி அவர் வந்துட்டு மான்ஸ்டருங்க. என்ன மாதிரி ட்ராக் கொடுத்தாலும் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ என்ன ஒரு பவுலர், அவரெல்லாம் சொல்லிக்க வார்த்தைகளே இல்லைன்னு சொல்ல முடியும். இந்தியாவிலையும் செமையா போடுறாரு, ஆஸ்திரேலியா போனாலும் செமையா பண்றாரு. ஸோ இந்த பக்கம் நியூயார்க்லையும் நல்லா பண்றாரு. ஸோ இந்த கண்டிஷன்லயும் நல்லா பண்றாரு. வெஸ்ட் இண்டீஸ்ல விட்டு அங்கேயும் நல்லா பண்ணுவார் போல. ஸோ அந்த அளவுக்கு எப்பாவது ஒரு மேட்ச் தான் ரேரா அடிவாம்பாரு. ஸோ மற்றபடி செம்மையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் தான் மெயின் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். செமையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்ங்க, சான்ஸே கிடையாது. பும்ராவா புகழ வார்த்தைகளே இல்லை. அண்ட் ஹர்தீப் சிங் ஆரம்பத்தில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் இருந்தாலும் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட அடி வாங்கினாங்க. ஸோ பும்ராவை தவிர லைட்டாக அடி வாங்கினாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட ஸ்பெல் அடி வாங்கினாலும் அவர் போட்ட குரூசியலான ஸ்பெல் அப்படிங்கிறத மறக்க முடியாது. ஸோ லைஃப்ல பல பிரச்சனைகளை பார்த்து இவ்வளவு தூரம் உள்ள வந்தாரு. அண்ட் பாகிஸ்தான் கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியா கலக்கிட்டாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா பெட் பண்ணலாம். நீங்க எந்த ஒரு டீம்ல வேணாலும் எடுத்து பெட் பண்ணிக்கலாம். ஒன்னு பவுலிங் நல்லா பண்ணுவாரு, பேட்டிங் நல்லா பண்ணுவாரு. ரெண்டுமே கிளிக் ஆச்சுன்னா பெட்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசன் ஃபுல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரு. முதல் மேட்ச்ல பேட்டிங் 50 ரன் பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு வார்ம் அப் மேட்சா போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் செமையா பண்ணாரு. இந்த மேட்ச் பவுலிங் எக்ஸ்ட்ரானரிங்க. ஸோ உண்மையாலுமே நல்ல பவுலர் சிராஜ் எல்லாம் இருக்கும்போது இவரு பார்த்தோம் அப்படின்னா மீடியம் பேசரா வந்துட்டு ஜம்முன்னு பண்ணி கொடுத்தது நல்ல விஷயம். ஏன் எஸ்பெஷலி சிராஜ் சொல்ற அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க, பயங்கரமா வந்துட்டு கொடுத்துட்டாரு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அப்கமிங் மேட்ச்லாம் நல்லா பண்ணுவாரு. ஸோ ஆர்சிபி மட்டும் இல்லை, காலங்காலமா அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஏசியா கப்பு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி மற்ற டீமுக்கு எல்லாமே நீங்க பண்ணும்போது அவர் இனிஷியல் ஒரு 2 to 3 மேட்ச் வந்துட்டு செட் ஆக மாட்டாரு. அதுக்கப்புறம் பெட்டரா பண்ணுவாரு. ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. டீம் வந்துட்டு செமையா செட் ஆயிருக்குங்க. அண்ட் ஃபைனலா இந்தியன் டீம் 6 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டாங்க. அண்ட் நசீம் ஷா அழுதாரு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு பாவமா இருந்துச்சு. இந்தியன் ஃபேன்ஸாவே இருந்தாலும் நசீம் ஷா அழுததை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா தான்
இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் இல்லையா. ஸோ மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம். ஸோ கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் மேட்ச் கையை விட்டு போகுது, அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அண்ட் ரிஸ்வான் ரொம்ப போராடினாருங்க. ஸோ பொறுமையா இந்த ஓடி இன்னிங்ஸ் மாதிரி லோ டோட்டல் தானே எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர்னாலையும் முடியல. ஸோ பரவாயில்ல, பாகிஸ்தான் உண்மையாலுமே நல்ல டஃப் கொடுத்தாங்க, அதுல மாற்றமே கிடையாது. அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம தலை வணங்கி ஆகணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பாகிஸ்தானுடைய பவுலிங் அட்டாக் பத்தி, நசீம் ஷா ரொம்ப குரூசியல் ஃபேக்டர்னு சொல்லி. அந்த குதிரை தான் நம்ம கூட நல்லா பண்ணுச்சு. அண்ட் எல்லா பவுலருமே நல்லா பண்ணாங்க, சூப்பரா போட்டாங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. ஸோ எனிவே கண்டிப்பா ஒருத்தர் தோத்துதாகணும், ஒருத்தர் ஜெயிச்சுதாகணும். அண்ட் பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. நம்ம எப்படியோ ஜெயிச்சு குரூசியலான 2 பாயிண்டோட இப்போ டாபிள் இருக்கும். பாகிஸ்தான் 2 தோத்துருக்காங்க, 2 நம்ம 2 வின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் டேபிள் ரொம்ப க்ரூசியலா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் தான் ஹை பாசிபிள் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ண போறாங்க இந்தியா கூட. மீதி இருக்கக்கூடிய 2 டீமை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட குவாலிஃபை ஆவாங்க. சூப்பர் 8ல என்னென்னமோ நடக்குது. கண்டிப்பா பிக் டீம்ஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் நடக்கும் போல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவரும் கண்கலங்கிட்டாருங்க. மேக்ஸிமம் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் கண்கலங்க பார்த்தோம். விராட் கோலி லிட்டில் பிட் எமோஷனலா தான் இருந்தாரு. ஆக்சுவலா அக்ரெசிவ் இல்ல, எமோஷனலா இருந்தான்னு சொன்னோம். ஏன்னா ரொம்ப குரூசியலான மேட்ச், லோ டோட்டல் போட்டிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். அண்ட் ஃபேன்ஸ் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாருமே கொஞ்சம் எமோஷனல் தான். ஸோ அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு வெளியில காட்டிக்கல அப்படின்னு சொன்னோம். ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாமே காரணம் தான். லைஃப்ல உங்களுக்கு ஏகப்பட்ட நாள் வந்துட்டு நல்லா போகாதப்போ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டே வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் விராட் கோலி ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. அண்ட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளே கிடையாது. ஸோ வைஸ் கேப்டனா இந்த டீம்ல நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இனிமேலும் நிறைய மேட்சஸ் அப்படிங்கறது வரப்போது, அதுல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், டிராஃபியை கையில் வாங்கணுங்கிறதா அவரோட ஆசைன்னு சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி நடக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸா பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே எமோஷனல், லோ டோட்டலா ஜெயிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சும்மா பீக் லெவல்ல இருந்தது. மேட்சை வின் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ எத்தனை பேர் மேட்சை பார்த்தீங்க, ஸோ எத்தனை பேர் தூங்கிட்டீங்க, காலையில் ஹைலைட்ஸ் பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.